ஓம் நமச்சிவாய. எம்ஜி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி வருகிறது. இதன் சிறப்பை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருகிறது. ஆனால் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பானதாகும். இதன் புராண கதை பற்றி பார்ப்போம். ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவியார் ஓர் அழகிய ஆண் குழந்தையின் உருவத்தை ஓவியமாக தீட்டுகின்றார். அதை சிவபெருமானிடம் காண்பித்து அக்குழந்தைக்கு உயிர் கொடுக்குமாறு வேண்டுகிறார். ஈசனும் பார்வதி தேவியின் வேண்டுகோளை ஏற்று தன் மூச்சு காற்றினால் அந்த ஓவியத்தில் இருக்கும் சிறுவனுக்கு உயிர் கொடுக்கின்றார். அக்குழந்தையும் உயிர் பெற்று எழுந்து நிற்கின்றான். அன்று சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி தினமாக அமைகின்றது. ஈஸ்வரன் அச்சிறுவனுக்கு சித்திரகுப்தன் என்று பெயர் சூட்டுகின்றார். அப்போது யமதர்மராஜா கைலாயத்திற்கு வருகிறார். ஈஸ்வரனை பார்த்து, இறைவா, என் ஒருவனால் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளையும் அதற்கான தண்டனைகளையும் கவனிக்க முடியவில்லை. அதனால் தனக்கு ஒரு உதவியாளன் வேண்டும் என்று கேட்கின்றார். சிவபெருமானும் அதற்கு இசைந்து சித்திரகுப்தனுக்கு அனைத்து வேதங்களையும் கணக்கு வழக்குகள் எப்படி எழுதுவது என்பதையும் கற்பித்து யமலோகம் அனுப்பி வைக்கிறேன் என்று வாக்களித்து யமனை அனுப்பி வைக்கின்றார். சித்திரகுப்தன் ஈசனிடம் அனைத்து வேதங்கள், சாஸ்திரங்கள், கலைகள் என்று அனைத்தையும் கற்று ஞானம் பெற்று பின்பு யமலோகம் சென்று யமதர்மனுக்கு உதவியாளராக அமர்ந்து மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுத ஆரம்பிக்கின்றார். சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. அன்று சித்திரகுப்தரை நினைத்து பூஜைகள் செய்து வழிபட வேண்டும். இந்நாளில் தான் ராமர் சீதையுடன் ராவணனை வதம் செய்துவிட்டு அயோத்தி திரும்பிய நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழாவும் சித்ரா பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகிறது. கேதுவின் தோஷம் இருப்பவர்கள் சித்திரகுப்தரை வழிபட வேண்டும். மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெற இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.